Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 11:46 வரை அஸ்தம் நட்சத்திரம். இந்த ஒன்று இருந்தால் போதும், அவர்கள் இல்வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் கொடுக்கலாம். அது என்ன? ஏனென்றால் இல்வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா இல்லையா என்று பார்ப்பதற்கு பல விஷயங்களை அலசி பார்க்கிறோம். 7ஆம் இடம், அந்த 7ஆம் இடத்து அதிபன், 7ஆம் இடத்துக்காரன் நல்லவனா கெட்டவனா, அந்த 7ஆம் இடத்திற்கு எத்தனையாவது இடம், லக்கணத்திற்கு எத்தனையாவது இடம், அவன் ஏறிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்து அதிபதி எங்கே இருக்கிறான், அவளுக்கு இடையே உள்ள பாகை வித்தியாசம் என்ன, லக்கணஸ்பட கணக்கு என்ன சொல்லுகிறது, எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் மிக எளிமையாக ஒன்றை சொல்லுகிறது இந்த சூத்திரம். இதில் உண்மையும் இருக்கிறது. அனுபவபூர்வமாக பார்க்கும்போது உண்மையும் இருக்கிறது. இது என்ன பார்ப்போம். இதன் விளக்கத்தையும் பார்ப்போம். 7க்கு உடையவன் களத்திர ஸ்தானாதிபதி. ஒரு சிறு விஷயம். 7க்கு உடையவன் களத்திர ஸ்தானாதிபதி உண்மை. லக்கணத்துக்கு 7இல் கிரகம் இல்லை, சந்திரனுக்கு 7இல் கிரகம் இருக்கிறது. அப்படி என்றால் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? சந்திரனுக்கு 7ஆம் இடத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுவும் இந்த கணக்கும் உண்மை. இதையும் பார்த்து கொள்ளுங்கள். 7ஆம் வீடு, இந்த 7ஆம் வீட்டுக்கு உடையவன் 4ஆம் இடம், 5ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த இடங்களில் எங்காவது இருந்து அவனை குரு பார்த்தால் நல்லபடியாக வாழ்வார்கள். சந்தேகமே இல்லை, நல்லபடியாக வாழ்வார்கள். சரி, அப்படி வாழ்கின்றார்கள். செவ்வாய் பார்த்தால் சண்டை வருமல்லவா? வரும். காலையில் சண்டை, மாலையில் சரசம், இப்படி இருக்கும். சனி பார்த்தால் கஷ்டங்கள் வராதா? வரும். அந்த கஷ்டத்திலும் தோளோடு தோள் இணைந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருந்து அந்த கஷ்டத்தை போக்குவார்கள். அந்த கஷ்டத்திலும் மனம் மகிழ்வார்கள். பிற்காலத்தில் நினைக்கும் தோறும் அது ஒரு பொற்காலமாக அவர்களுக்கு தெரியும். இது நடக்கிறது. சரி, இதனுடைய விளக்கத்தை சற்று பார்ப்போமே. 7க்கு உடையவன் 4 அல்லது 5ஆம் வீட்டில் இருந்து, 4ஆம் இடம் அல்லது 5ஆம் வீட்டில் இருந்து, இந்த களத்திர ஸ்தானத்திற்கு எத்தனையாவது இடம்? 10, 11. அடுத்து 10ஆம் இடம், 11ஆம் இடம். அது இந்த களத்திர ஸ்தானத்திற்கு 4, 5ஆம் இடம். ஆக இந்த 4, 5, 10, 11 இந்த இடங்களில் இருந்து அந்த ஸ்தானத்திற்கு குரு பார்த்தால் அவர்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமைகிறது. பணம் இருக்கிறதோ இல்லையோ, கருத்து வேறுபாடு ஏற்படுகிறதோ இல்லையோ, நல்லபடியாக வாழ்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரு குடும்பம், ஒன்றல்ல பல உண்டு, தவறாது தினமும் சண்டையும் வரும், மனக்கசப்பு. விளக்கு வைத்ததும் 2 பேருமே அந்யோன்யமாகிவிடுவார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். காலையில் சண்டை, மாலையில் சண்டை இல்லை, சமாதானம். செவ்வாய் பார்த்து இப்படி நடக்கிறது உண்டு. சனி பார்த்தால் ஒரு சிலருக்கு தரித்திர யோகமே வாய்க்கும். இருந்தாலும் கஷ்டத்தில் ஒன்றுக்குள் ஒன்றாயிருந்து மகிழ்கிறார்கள். ஆக இந்த இடங்களில் இப்படி ஒரு அமைப்பிருந்து குரு பார்த்து விட்டால் இதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். ஆனால் நன்மை
நிலைத்து இருக்கும். அன்பர்களே, இந்த ஒரு ஸ்லோகத்தை மனதிலே வைத்து கொள்ளுங்கள். இது நாளைய தினம் உங்களுக்கும் நீங்கள் பார்க்கின்ற சொந்தங்களுக்கு மத்தியில் பார்க்கும்போது இந்த விஷயம் உங்களுக்கு பயன்படும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, புகழ் உண்டு. உங்கள் திறமையை காட்டி எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடித்ததால் புகழ் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி, அந்த முயற்சி நற்பலனை கொடுக்கவில்லை. மீண்டும் ஒரு முயற்சி, அதுவும் அதே கதைதான். இப்படி முயற்சி தோல்வி என்று இன்று காட்டுகிறது. கவனம். மிதுன ராசி அன்பர்களே, பேச்சால் பெருமை. இன்று உங்கள் பேச்சு சாதாரண பேச்சு அல்ல. யாரையும் ஈர்க்கும் வண்ணம் பேச இருக்கின்றீர்கள். நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, உங்களால் மட்டுமே இது போன்ற செயல்கள் முடியும். அது என்னவென்று சொன்னால், வெல்ல முடியாத ஒரு திறமையை காட்டுவது. அது இன்று உங்களுக்கு நடக்கிறது. உங்களின் வெல்ல முடியாத ஒரு திறமை வெளிப்பட்டு வெற்றியும் கிடைக்கும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்கள் முயற்சி, உங்களது செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து செய்த செயல்கள் விரயத்தை ஏற்படுத்துவதாக காட்டுகிறது. மிகுந்த கவனம் வேண்டும். கன்னிராசி அன்பர்களே, பேச்சால் வெற்றி. இந்த பேச்சால் வெற்றி ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் ஒரு தொகையை, பண விஷயத்தில் ஒரு தொகையை எதிர்பார்த்து இந்த முயற்சியை செய்வீர்கள், பேசுவீர்கள். அந்த பேச்சு வெற்றியை கொடுக்கிறது. நல்ல நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். ஏனென்றால் எந்த வேலையை எப்படி செய்தால் நல்லதோ அதை அப்படியே செய்து நீங்கள் வெற்றி பெறுகின்ற காரணத்தால் உங்களை அனைவரும் பாராட்டுவார்கள். என்று விருச்சிக ராசி அன்பர்களே, நாளைய பெருத்த நன்மையை கருதி ஒரு பெரும் திட்டம் தீட்டி அது வெற்றி பெற நீங்கள் செயல்படும் நாள் இந்த நாள். இன்று மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி பெறும் தருவாயில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து அந்த வெற்றியை தட்டிவிட்டால் எப்படி இருக்கும்? அதுபோன்ற ஒரு சூழல் இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. விழிப்புடன் இருங்கள்.
மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் ஆற்றும் பணிக்கு அது வெற்றி பெற நீங்கள் அழைக்காமலேயே உதவிக்கு வருவார்கள் பலர். இந்த அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, நல்லதைத்தான் நினைத்தீர்கள், நல்லதைத்தான் செய்கின்றீர்கள். அப்படி இருந்தும் இந்த நல்லதுக்கு ஏன் இத்தனை தடைகள் என்று நீங்கள் கொஞ்சம் நொந்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது. கவனம். மீனராசி அன்பர்களே, பண்டிதனுக்கு சொந்த வீட்டில் மதிப்பு இல்லையாம், அயலில் அடுத்த இடத்தில் பெரும் மதிப்பா சொல்லுவார்கள் ஒரு பேச்சுக்கு. அது உங்கள் விஷயத்தில் இன்று உண்மையாக இருக்கிறது. உங்கள் புகழ், உங்கள் பெருமை அடுத்தவர்களுக்கு தெரிந்த அளவு அருகில் இருப்போருக்கு இன்று தெரியவில்லை. சற்று எடுத்துரையுங்கள் உங்களை பற்றி அவர்களுக்கு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.